படம் எடுக்க போறோம்னு டைரக்டரா உள்ள வந்து இன்னைக்கு வில்லனா மாறின நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எஸ்.ஜே. சூர்யா. இந்த லிஸ்ட்ல கண்டிப்பா எஸ்.ஜே. சூர்யாக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுப்பேன். ஒரு டைரக்டரா வாலி, குஷி, நியூ அன்பே ஆருயிரே மாதிரி பல படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு. அதுலயும் வாலி படத்துல அஜித் கூட ஒரு சின்ன ரோலும் நடிச்சிருக்காரு. ஆனா டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங் கரியர் அடுத்த லெவலுக்கு போனது அப்படின்னா இறைவி படத்துல தான். இந்த படத்துல அவர் நடிச்ச கேரக்டர் ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் ஷேட்ஸ் கொண்டது. அதுக்கப்புறமா 2017ல ஸ்பைடர் படத்துல மகேஷ் பாபுக்கு எதிரான வில்லனா நடிக்கும்போது தான் எஸ்.ஜே. சூர்யாவோட வில்லன் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பீக்ல இருக்கு அப்படின்னு இந்த உலகம் பார்த்துச்சு. அந்த படத்துல மியூசிக்கும் இவரோட பாடி லாங்குவேஜும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கே பயமா இருக்கும். அதுக்கப்புறமா மெர்சல், நெஞ்ச மறப்பதில்லை, மாநாடு மாதிரி பல படங்கள்ல அற்புதமான வில்லன் கேரக்டரா நடிச்சிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மிஷ்கின். தமிழ் சினிமாவுல ரொம்பவே வித்தியாசமான டைரக்டர்கள்ல ஒருத்தர் மிஷ்கின். சித்திரம் பேசுதடி, அஞ்சாதே, யுத்தம் செய், ஓனாயும் மாட்டுக்குட்டியும், பிசாசு, துப்பறிவாளன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவர் எடுத்த எல்லா படங்களும் காலத்தால் அழியாத படங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு கட்டத்துல இவர் கேமரா முன்னாடி வந்து வில்லனை மிரட்ட ஆரம்பிச்சாரு. இவர் நடிச்ச முதல் வில்லன் படம் அப்படின்னா சவரக்கத்தி. இந்த படத்துல தன்னோட தம்பி ஜி.ஆர். ஆதித்யா இயக்கத்துல பிச்சை அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல ரொம்ப ரூத்லெஸ்ஸான கேரக்டராகவும் இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாண்டியராஜன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா ஆண் பாவம், நான் பெத்த மகனே, கதாநாயகன் இந்த மாதிரி படங்களை டைரக்ட் பண்ணவர் தான் பாண்டியராஜன். பொதுவா பாண்டியராஜன் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது காமெடி மற்றும் ஃபேமிலி என்டர்டெயின் ஃபிலிம்ஸ் தான், கரெக்டா? அந்த மாதிரி படங்கள்ல பாண்டியராஜன் நிறையவே நடிச்சிருக்காரு. ஆனா அஞ்சாதி படத்துல ஒரு கொடூரமான வில்லனா நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல அவரோட டைலாக்லாம் பார்க்கும்போது என்னடா இவனுக்கு மனசாட்சியே கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஒரு பக்கவான நெகட்டிவ் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அவரோட இன்னசென்ட்டையே மறந்துட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சமுத்திரக்கண்ணி. சமுத்திரக்கண்ணி இந்த லிஸ்ட்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஆள். சமுத்திரக்கண்ணி எப்பவுமே சொசைட்டில ஒரு மதிப்புமிக்க நபராகவே இருந்திருக்காரு. இவரோட படங்களும் அந்த மாதிரி தான் இருக்கும். இவரோட நாடோடிகள், நிமிர்ந்து நெல், அப்பா, தொண்டன் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. சமுத்திரக்கனி எப்பவுமே சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்ல வருவாரு. ஆனா இவர் ரஃப் அண்ட் டஃபா மாறினதா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வில்லனா மட்டும் இல்ல, கிரே ஷேட், போலீஸ், பொலிட்டீஷியன், ஃபாதர், டீச்சர் அப்படின்னு எக்கச்சக்க கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு. சமூக கருத்துக்களை மட்டுமே பேசிட்டு இருந்த சமுத்திரக்கனி ஒரு கட்டத்துல தமிழ் சினிமாவோட கொடூரமான வில்லனா மாறிட்டாரு.